தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்யார் மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாட்களாக சிப்காட் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 60 விவசாயிகளை கைது செய்த போலீசார் இரவில் அவர்களை விடுவித்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கி கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள மேல்மா பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக தமிழக அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்காக மேல்மா உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களில் உள்ள விவசாய நிலங்களை 3140 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேல்மா சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் உள்ள 11 கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அவர்கள் நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் செய்யாறு மாவட்ட சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் 2 நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக சிப்காட் நில எடுப்பு பகுதியைச் சேர்ந்த மேல்மா கிராமத்தைச் சேர்ந்த 11 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் பெண்களும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய மாவட்ட சிப்காட் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் அந்த சிப்காட் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஏராளமான பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காக திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்ட எஸ்பி தலைமையிலான போலீசார் அங்கு 150க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் தர்ணாவிலும் ஈடுபட்ட விவசாயிகளையும் பெண்களையும் கைது செய்து செய்யாறு தனியார் திருமண மண்டபத்தில் அவர்களை அடைத்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் தலைமையிலான போலீசார் மற்றும் திருப்பத்தூர் எஸ்பி, விழுப்புரம் எஸ்பி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்த விவசாயிகள் மற்றும் பெண்களையும் விடுவித்தனர். அவர்கள் விடுதலையாகி சென்ற போது தொடர்ந்து மேல்மா சிப்காட் அமைக்க விவசாய நிலத்தை கையகப்படுத்த அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். இதனால் செய்யாறு பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. செய்யாறு பகுதியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக பிரகாஷ்.